செய்திகள் தொடர்கின்றன. கிரீஸ் தலைநகர் ஏதென்ஸில் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி லட்சத்திற்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்ட பேரணியில் வன்முறை வெடித்ததை அடுத்து அங்கு பதற்றம் நீடித்து வருகிறது. கிரீஸ் தலைநகர் ஏதென்ஸில் வேலைவாய்ப்பில் முன்னுரிமை, எதிர்கால வைப்புத் தொகை உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி பேரணி ஒன்று நடைபெற்றது. முன்னதாக அந்நாட்டு நாடாளுமன்றம் ஒப்புதல் அளித்துள்ள மசோதா ஒன்றிற்கும் இந்த பேரணியில் எதிர்ப்பு தெரிவிக்கப்பட்டது. இந்த கோரிக்கைகளை வலியுறுத்தி அந்நாட்டு நாடாளுமன்றத்தை நோக்கி லட்சத்திற்கும் மேற்பட்டோர் சென்ற பேரணியை போலீசார் தடுத்து நிறுத்த முயன்றனர். அப்போது இரு தரப்பினருக்கும் இடையே மிகப்பெரிய அளவில் மோதல் ஏற்பட்டதை அடுத்து அங்கு கலவரம் மூண்டது. இந்த கலவரத்தில் அங்குள்ள திரையரங்குகள், உணவு விடுதிகள், வணிக வளாகங்கள் மற்றும் வங்கிகள் ஆகியவற்றிற்கு தீ வைக்கப்பட்டதால் பரபரப்பு எழுந்துள்ளது. இந்த கலவரம் மேலும் பரவி அருகில் உள்ள சுற்றுலா தலங்களான கோர்பு மற்றும் கிரிட்டே தீவுகளுக்கும் பரவியுள்ளது. இந்த கலவரத்தை தடுக்க அந்நாட்டு அரசு மேலும் பாதுகாப்பு படையினரை அங்கு குவித்து வருவதால் பதற்றம் நீடித்து வருகிறது. இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. தலைப்புச் செய்திகள் மாலை 6 மணிக்கு. வணக்கம்.